திருநாராயணபுரம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் யானை வச்சு விளக்கேற்றுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. ஏன் அந்த பிராந்தத்தில் யானை வச்சு விளக்கேற்றுறாருன்னா, அதாவது மகாபாரதத்தில் ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று உண்டு. என்னன்னா, காந்தாரி முதல்ல ஒரு யானையை வச்சு பூஜை பண்ணுறா. யானையை பூஜை பண்ணின உடனே ஆனால் குந்தியை கூப்பிடவே இல்லை. அவளுடைய சொந்த ஓரத்தியான குந்தியை கூப்பிடவே இல்லை. அதனால் குந்தி என்ன பண்ணான்னா, கண்ணபிரான்ட்ட போய் அழுதா. இந்த மாதிரி எல்லாரையும் வச்சு நான் பூஜை பண்ணா யானையை வச்சு, ஆனால் என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு கண்ணன்ட்ட போய் அழுதா குந்தி. அப்போது கண்ணபிரான் என்ன பண்ணான்னா, ஐராவத யானையே கொண்டு குந்தி கிட்ட கொடுத்தா. உடனே குந்தி என்ன பண்ணான்னா, அந்த ஐராவத யானையே அந்த பூஜை பண்ணா. அப்போ காந்தாரி வீட்டுக்கு போனவா அத்தனை பேரும் குந்தியோட திருமாளிகைக்கு வந்துட்டா எல்லாரும். அப்போது மறுபடியும் காந்தாரி என்ன பண்ணுறான்னா, கண்ணபிரான்ட்ட போய் அழறா. இந்த மாதிரி எல்லாரும் அவாத்துக்கு போயிட்டா, எனக்கு யாருமே இல்லைன்னு காந்தாரி அழறா. அப்போது எம்பெருமான் என்ன சொல்கிறான் கண்ணபிரான்னா, யானை மண்ணில் வச்சு, ஐராவத யானையே இல்லை, மண்ணில் வச்சு யானையை வச்சு யார் பூஜை பண்ணுறாலோ அவளுக்கு ஐராவத யானையை பூஜை பண்ணுறதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால, ஸ்ரீ வைஷ்ணவா திருநாராயணபுரம் ஸ்ரீ வைஷ்ணவா ஆண்களில் இது முக்கியமாக கர்நாடகா பிராந்தத்தில் தான் உண்டு. அதனால் யானை மேலே விளக்கேற்றுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அது என்ன பண்ணுவான்னா, பொண்ணுக்கு சீர் கொடுக்கச்சே கூட அந்த யானை மேலே ஒரு விளக்கு வச்சு ஒரு சீர் கொடுத்தே ஆகணும் அவளுக்கு. இன்னும் ஆற்றுல இருக்கிற அத்தனை யானைகளையும் வச்சு விளக்கேற்றுறதுன்றது அந்த கர்நாடகா சைடில், அதாவது திருநாராயணபுரம் ஸ்ரீ வைஷ்ணவ ஆண்களில் இது ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. ஆகையினால இப்போ எங்கள் ஆற்றுல திருநாராயணபுரம் ஸ்ரீ வைஷ்ணவராக இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் ஆற்றுல இந்த மாதிரி யானை வச்சு விளக்கேற்றுறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் போய் நம்ம ஆற்றுல ஒரு இடம் விடாமன்னா பாத்ரூம்லலாம் கூட இன்னைக்கு விளக்கு வைக்கணும். ஏன்னா எல்லா இடங்களும் பிரகாசமாக இருக்கணும். அதாவது எம்பெருமானுக்கே என்ன பேருன்னா விளக்குன்னு பேர் எம்பெருமானுக்கு. மின்னுருவாய் முன்னுருவில் வேத நான்காய் விளக்கொளியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய்னு திருமங்கையாழ்வார் அருளி செய்தா போல எம்பெருமானே ஒரு விளக்கு. அப்படிப்பட்ட அந்த விளக்காய் இருக்கிற எம்பெருமான் ஒரு திவிதேசத்தில் எம்பெருமானுக்கு விளக்கொளி தீப பிரகாஷர் அப்படின்னே பேர். ஆகையினால எங்கன்னா தூப்புல்ல விளக்கொளி தீப பிரகாஷர்னு எம்பெருமானுக்கு பேர். அப்போ எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, தான் விளக்காயிருந்து எல்லாருக்கும் நம்முடைய அக்ஞானமாகிற இருளில் நாம் விழுந்து கிடக்கிறோமே, அப்போ எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, எல்லாருக்கும் நமக்கெல்லாம் நல்ல வாழ்வு, நல்ல எம்பெருமானுடைய திருவடிகளையே அடையும்படியாக நமக்கு நல்ல ஒரு பேத்தை கொடுக்கிறான் எம்பெருமான். அதுதான் இந்த கார்த்திகை தீபத்தில் ரொம்ப விசேஷம். சாதாரணமாக கார்த்திகை தீபமும் திருமங்கையாழ்வார் திருநக்ஷத்திரமும் ஒன்றா வரும். சில நாள்களில் தான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு இன்னைக்கு திருப்பானாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் ரோஹிணி. அப்போ என்னன்னா அது ரொம்ப ரேராக தான் வரும். ஆனால் இந்த வருஷம் திருப்பானாழ்வாருடைய திருநக்ஷத்திரத்தன்னைக்கு நம்மளுக்கு கார்த்திகை தீபம் வந்திருக்கிறதுனால அவருடைய ஸ்வப்பிரபந்தம் சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்படுறது. அவர் அமலநாதி பிரான்னு 10 பாசுரங்களாலே எம்பெருமானை, அதாவது என்னன்னா 10 பாசுரங்களில் எம்பெருமானுடைய அத்தனை அவயவங்களையும் அனுபவித்தவர் ஒருவர் உண்டுன்னா அது திருப்பானாழ்வார் தான். அப்படிப்பட்ட திருப்பானாழ்வாருடைய இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் இன்னைக்கு திருக்கார்த்திகை தீபம் ஏற்றும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கொரோனாவில் 8 மாசமாக பெருமாள் ஏழாம இன்னைக்கு ஏதோ 4 கால் மண்டபத்தில் ஏழை பண்ண போகிறான்னு எழுந்தருளை பண்ண போகிறான்னு சொல்லுகிறார்கள். தெரியல. எல்லாரும் எம்பெருமான் நாம் அவனை பார்க்காததுனால இல்லை, அவனுக்கு நம்மளை பார்க்காம இருக்க முடியல. ஏன்னா சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த எம்பெருமானுக்கு நம்மளை பார்க்காம இருக்க முடியாததுனால அப்படியே புறப்பட்டு வரப்போகிறான். நாங்கள்லாம் சேவிக்கலாம்னு ஆசையோடு காத்துட்டு இருக்கோம்.